வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலி புதுச்சேரி ஒரு துளி கவிதை இணைந்து என் அருமை ஈழமே எனும் இந்நிகழ்ச்சியை இன்று அளிக்கிறோம். மே 18 தமிழர்கள் நெஞ்சில் பசுமையாகிப் போன நாள். இப்புவிப் பரப்பில் இன்று ஒரு சொட்டு கண்ணீராவது எந்த கண்ணில் இருந்தோ வழியாமல் பொழுது சாயாது. இன்று அந்த நாள். அந்த நாளை நினைவு கூர்கிறோம். முதன்முறையாக ஈழ மண்ணின் கவிஞர்கள் மே 18 நாளை மீள்பார்வை பார்த்து தங்கள் கவிதைகளை காற்றில் இவ்வுலகிற்கு பரப்புகிறார்கள். நிலம் ஒரு வசதி அல்ல, அது உரிமை. தாய்மண் ஒரு நிலம் அல்ல, அது ஒரு அடையாளம். உரிமைக்கும் அடையாளத்திற்குமான தியாகங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த நாள் இன்று. கண்கள் பனிக்கின்றன, நெஞ்சம் விம்முகிறது. முள்ளிவாய்க்காலில் எவரும் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார்கள். விதை உறக்கம் கலையும், தாய்மண் விருட்சம் வீறு கொண்டு எழும் என்பதை கவிதைகளில் ஈழக் கவிஞர்களும் தமிழக கவிஞர்களும் உலக கவிஞர்களாய் ஒன்றிணைந்து ஒரு துளி கவிதை அமைப்பின் மூலம் இன்று இதோ. வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியும் புதுச்சேரி ஒரு துளி கவிதையும் இணைந்து இன்று ஓர் நிகழ்ச்சியை நடத்துகின்றது. இந்த நிகழ்ச்சி என்பது நிகழ்ச்சிக்கு உரியது மட்டுமல்ல, நீள் பார்வைக்கும் மீள் பார்வைக்கும் உரிய ஓர் ஒப்பற்ற நிகழ்ச்சி. ஆம், மே 18 தமிழர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்று அந்த நாள். அந்த நாளின் நினைவுகளுக்குள் நாமெல்லாம் மூழ்கி எழுந்திட இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் இலங்கை தமிழ் கவிஞர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கவிதைகளும் தமிழகத்தினுடைய கவிஞர்களின் கவிதைகளும் இடம்பெறுகின்றன. தலைமை கவி மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட பொழுதுகளிலெல்லாம் துணிச்சலாக எழுதிய நூல் ஒன்று உண்டு. அந்த நூல்தான் என் அருமை ஈழமே. அந்த நூல் எவ்வாறு எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது என்பன பற்றிய செய்திகளை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மகாகவி ஈரோடு தமிழன்பன். கூடவே அந்நூல் பற்றிய செய்திகளும் திறனாய்வாளர் கோவை ஞானி கூறிய சொற்றொடர்கள் அடங்கிய அந்த செய்தியும் உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். யாருமற்ற சாலை, காய்ந்து கொட்டும் இலைகளின் புயல், வியர்வை உரியும் வேதனை வெயில், தாகத்தில் வறண்ட நாக்கு, குரோத கொப்பளிப்பின் எரிச்சல் எக்காலம் எங்கும், வெறுப்பின் வீதி உலா, கண்காட்சியான கவலைகள், வேடிக்கை பார்க்கும் விரக்திகள், தூளி ஆடும் துயரங்கள், நிஜமான வாஞ்சையை நிஜமாகவே மறந்து போன மனிதம், அவரவர் கை விரல்களில் நூலிழைகள், அவரவர் சவ துணிக்கி, போஸ்னியாவில், ருவாண்டாவில், சொமாலியாவில், பாலஸ்தீனில், சூடானில், பெருவின் ஆண்டேஸ் மலைகளில், காஷ்மீரத்தில், நம் பக்கத்து வீட்டில், மே 18 அன்று நம் முள்ளி வாய்க்காலிலும். இப்படித்தான் மனிதமே மறைந்த பிறகு, போதி தத்துவம் எல்லாம் ஒழிந்த பிறகு, எது எதனுடன், எப்படி, யாருக்கு வெற்றி தோல்வி? ஆனாலும் யாருமற்ற சாலைகள் குறையவில்லை. எங்கிருந்தோ வருவான் ஒருவன், தூவி இருக்கிறோம் நம்பிக்கையை விழிகளிலும், புன்னகையை தெருக்களிலும், வழிகளையும் வாதைகளையும் நெஞ்ச இடுக்குகளிலும். வரும் அவன் ஏமாற வேண்டாம் என்று கொஞ்சம் நீர், காற்று, சுதந்திரம், சிநேகம், ஆறுதல் பதுக்கி வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக நாம் செய்வோம் பண்டமாற்றம் ஒரு நாள், அதுவும் ஒற்றுமையாய். வரும் அவன் ஏமாற வேண்டாம். அவன் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றன ஊடகங்கள், அவன் எரிக்கப்பட்டதாக சொல்லுகின்றன ஊடகங்கள். புதைக்கப்படவும் இல்லை, எரிக்கப்படவும் இல்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றான்,
மண்ணின் எருவாக மாற்றப்பட்டிருக்கின்றான். தாய்மண் விடுதலைக்காக நமக்காக தவம் கிடக்கின்றான். முளைத்து வருவான், எழுந்து வருவான். இன்று அந்த நாள். அன்பானவர்களே, 4வது ஈழப்போர் நடந்து முடிந்து விட்டதாக சிங்கள அரசு பரப்புரை நடத்தி மகிழ்ந்தது. ஊடகங்களும் உற்சாகமாக அவ்வுரையை எல்லாம் பரப்பி முடித்தன. ஆனால் 5வது ஈழப்போரும் நடந்தேறியது. வழக்கம்போல் 5வது ஈழப்போரும் முள்ளிவாய்க்காலோடு முடிந்து விட்டது என்று ஊடகங்கள் மீண்டும் உரை உலா நடத்தின. பல அரசுகளும் அவை குறித்த செய்திகளை எல்லாம் பரப்பின. ஒன்று தெரியுமா? விடுதலை கிடைக்காமல், விடுதலையை எய்தாமல் எந்த விடுதலை போரும் முடிவுக்கு வந்ததாக உலக வரலாற்றில் சரித்திரம் இல்லை. ஆக இவ்வாறு விடுதலை போர் நடைபெறும் காலத்தில் ஒரு நூல் அவ்விடுதலை போரை பற்றிய செய்திகள் அடங்கிய கவித்துவம் நிறைந்த வரிகள் நிறைந்த கவிதைகளாக உருப்பெற்றது அண்மையில்தான். அந்த நூல் என் அருமை ஈழமே என்று மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய நூல். தடை இருக்கும் காலத்தில் தடையை உடைத்து கொண்டு தனது கவித்துவ வரிகளால் ஓர் நாட்டினுடைய வரலாற்றை உண்மையாக பொய்முலாம் பூசாமல் பாசாங்கற்ற சொற்களால் மனதளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பிய உணர்ச்சிகளாலும் உணர்வுகளாலும் கவிதை வரிகளாக கொட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நூல், ஒப்பற்ற நூல் என் அருமை ஈழமே என்பதாகும். கவிதையில் வரலாறு சொல்லப்படலாம். வரலாற்றை சொல்வதற்காக கவிதை எழுத முடியாது. வரலாற்றின் சில சோகங்களை, வீரன் நிகழ்ச்சிகளை, குறிப்பாக வரலாற்றின் சாரத்தை உருக்கமாக ஆழ்ந்த அர்த்த செறிவுடன் சொல்வதற்கு கவிதை தேவை என்கிறார் திறனாய்வாளர் கோவை ஞானி. மகாகவி ஈரோடு தமிழன்பன் தன்னுடைய எண்ணருமை ஈழமே என்கின்ற அந்த நூலிலே 17 கவிதைகளை அளித்திருக்கின்றார். அந்த 17 கவிதைகளினுடைய சாராம்சம் என்னவென்றால், விடுதலை அடையாமல் எந்த விடுதலை போரும் முடிவுக்கு வந்ததில்லை என்பதும், விடுதலையின் போது உண்மையான போராட்ட உணர்வோடு, விடுதலை வேட்கையோடு அப்போரிலே ஈடுபட்டோருடைய இழப்புகள் குறித்த பட்டியலை எல்லாம் கவித்துவ வரிகளாக நமக்கு அளிக்கிறார். ஈழத் தமிழகத்தின் வரலாற்றில் இடம்பெற்ற சில நிகழ்ச்சிகளை தமிழன்பன் இத்தொகுப்பில் அங்கங்கு சொல்லுகின்றார். சிங்களன் வந்து குடியேறிய ஒரு தீவுதான் குமரிக்கண்டம். இதுதான் இலங்கை தீவு. ஆனால் இதற்கு முன்பே அந்த தீவில் வாழ்ந்தவன் தமிழன் என்றும் அதற்கான வரலாற்று சான்றுகளை எல்லாம் ஒரு கவிதையில் சொல்லுகிறார். இலங்கை தீவில் வாழ்ந்த தமிழனின் தொன்மையை மறைத்து சிங்களவனின் தொன்மையை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ பொய்கள் உண்டு என்றும், இப்படி எழுதப்பட்ட மகாவம்சம் பற்றிய பொய்மைகளை உருவாக்கிய மகாதேரர் பற்றியும் தமிழன்மன் குறிப்பிடுகிறார். தமிழறம் பேணிய எல்லாளனை சதியால் மாய்த்தவன் துட்ட காமினி என்பதை சொல்வதோடு, வரலாற்றில் எல்லாளனுக்கும் சாவு இல்லை, துட்ட காமினிக்கும் தான் சாவு இல்லை என்கிறார் கவிஞர். துட்ட காமினியின் அண்மை கால அவதாரம் தான் ராஜபக்சே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் திறனாய்வாளர் கோவை ஞானி அந்த நூலின் முன்னுரையிலே. ஈழத்தமிழனின் பேரறிவுக்கு சான்றாக விளங்கிய தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய யாழ்ப்பாண நூலகத்தை காமினி திசநாய்க்கே தலைமையில் சிங்களர்கள் எரித்த செய்தியை ஒரு கவிதையில் உருக்கமாக ஆவேசத்தோடு மகாகவி ஈரோடு தமிழன்பன் சொல்லுகிறார். ஆறுமுக நாவலர் கதறினார், தாமோதரனார் தடுக்க முயன்றார் என்றெல்லாம் சொல்லுகிறார். இத்தகைய பேரழிவை செய்த காமினி திசநாய்க்க வெடித்து செத்தது அவனுக்கான தண்டனை என்று கவிஞர் எழுதுகிறார். திறனாய்வாளர் கோவை ஞானி இப்படி கூறுவார்: கவிதை குரல் இப்படித்தான் அறம் சொல்லும் என்பதை நாம் ஏற்க வேண்டும். வெளிக்கடை சிறையை தகர்த்த நிகழ்ச்சி, தனி சிங்கள சட்டம் பிறப்பிக்கப்பட்டதும் அதற்காக திரிகோண கம்பத்தில் அதனுடைய எதிர்வினையாக கருப்பு கொடி ஏற்றிய தமிழ் வீரனை ஒரு சிங்கள காடையன் சுட்டுக் கொண்ட செய்தியையும் இன்னொரு கவிதையில் கூறுகின்றார்.
இத்தொகுப்பில் உள்ள ஒரு கவிதை நம் கண்களில் நீர் வரவழைக்கும். மட்டக்களப்புக்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் 14 வயது கன்னிப்பெண் புனிதவதி அவளுடைய தாயின் கண்முன்னே சிங்கள காடையர் 5 கற்பழிக்கப்பட்ட பிறகும் அவள் தாயையும் அந்த காடையர் கொன்ற செய்தியை கவித்துவமாக கூறுகின்றார். நெஞ்சில் கனக்கும் சோகத்தோடும் கோபத்தோடும் அந்த கவிதை கொந்தளிக்கின்றது. சிங்கள இறையாண்மைக்கு இந்திய அரசு தந்த காணிக்கைகள் எல்லாம் எத்தனை தான். இடையில் ஒரு கவிதையில் தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கும் சிங்கள அரசுக்கும் இடையில் நடைபெற்ற ஒப்பந்தங்களை எல்லாம் தேமல் ஒப்பந்தங்கள் என்று சரியாகவே கவிஞர் ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுகின்றார். ஜனநாயக முறையில் சில 10 ஆண்டுகள் சிங்கள அரசோடு போராடி பார்த்த பிறகுதான் இத்தகைய போராட்ட காலத்திலும் சிங்கள இராணுவ வெறியர்களால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டும் நாசமான நிலையில்தான் ஈழத்தமிழர் ஆயுதம் ஏந்தினர். அறநெறியை காப்பதற்குத்தான் ஆயுதம் ஏந்தினர். அறத்தை காப்பதற்கு வேறு வழியில்லை என்ற நிலையில்தான் ஆயுதம் ஏந்தினர். உண்மைதான், ஆயுதங்களுக்கு அன்பு தெரியாது என்கிறார் மகாகவி ஈரோடு தமிழன்பன். இந்த கூற்றின் ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஈழத்தமிழன் தன் தேசத்தை, தொன்மையை, வரலாற்றை இழந்துவிட முடியாது. போரிடத்தான் வேண்டும், சாவில்லாமல் வாழ்வில்லை. எனவே ஆயுதங்களை தாங்கினான் என்கிறார் திறனாய்வாளர் கோவை ஞானி. வரலாற்றின் தொன்மையை, மேன்மையை, தமிழ் வரலாற்றின் தொன்மையை, மேன்மையை, தமிழ் அறத்தை இழந்தவன் தமிழனாகவும் இருக்க முடியாது. தமிழ் அறத்திற்கு சாவில்லை, ஈழத் தமிழனுக்கும் சாவில்லை. மகாகவி ஈரோடு தமிழன்பன் உருக்கமாக ஒரு கவிதையில் சொல்லுகிறார். ஈழத்தமிழரின் விடுதலைக்காக போராடி மண்ணுக்குள் புதையுண்டவர்கள் நாளை மீண்டும் பிறந்து வருவார்கள். அவர்களுக்காக நாங்கள் தொட்டில் கட்டி வைத்திருக்கின்றோம் என்கிறார் ஒரு கவிதையில். சிங்கள இராணுவத்தின் வருகையை எதிர்பார்த்து கிளிநொச்சியை விட்டு செல்லும் ஈழத் தமிழ் தாய் தன் குழந்தையோடும் சுருதி பெட்டியோடும் செல்கிறாள். தேவார பாடலை அவளால் இழக்க முடியாது. விடுதலைக்காக போராடி வீர சாவடைந்து மண்ணில் புதையுண்ட மாவீரர்கள் இன்னொரு காலத்தில் தங்க பாலங்களாய் மாறுவார்கள். ஈழத்தமிழ் குழந்தைகளின் அணிகலன்களாய் அவர்கள் குழந்தைகளை அலங்கரிப்பார்கள் என்கிறார். விடுதலை போராளிகளே, உமது புகழை விட ஒளிமிக்கதன்று சூரியன், உமது தாயக பற்றை விட ஆழமானதன்று இந்து மகாக்கடல் என்று மகாகவி ஈரோடு தமிழன்பன் அந்த நூலிலே கூறுகின்றார். முள்ளிவாய்க்காலின் அந்த நாளுக்கு பிறகு நாம் இன்னும் எவ்வளவோ நேரும், என்னென்னவோ நேரும் என்பது குறித்தெல்லாம் எத்தனையோ செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சுக்குள்ளே நினைத்து கலங்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசை நொந்திக் கொள்கிறோம், கலைஞரையும் நொந்து கொள்கிறோம். உலக நாடுகள் ஏன் உதவிக்கு வரவில்லை என்று கேட்கிறோம். ரஷ்யா, சீனா, வியட்நாம், கியூபா போன்ற நாடுகள் எப்படி தடம் புரண்டன என்று கேட்கின்றோம். உண்மைதான், அமெரிக்காவும் பிரிட்டனும் உலகளவில் செய்த மனித உரிமை மீறல் அளவுக்கு சிங்கள இராணுவம் செய்ததா, செய்ய முடியுமா, கூடுதலாக செய்ததா என்றெல்லாம் கணக்கிட்டுக் கொள்கிறோம். காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இந்திய இராணுவம் செய்யாததையா நாங்கள் செய்து விட்டோம் என்று ஒரு சிங்கள அமைச்சர் கேட்கிறார். பாதுகாப்பு வளையத்திற்குள் அடைப்பட்டு கிடக்கிற 3 லட்சம் தமிழர்களுக்கு எந்த காலத்தில் தமக்கான நிலம், வாழ்வு கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பாதுகாப்பு முகாமிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எந்த சித்திரவதை முகாம்களில் எப்படியெல்லாம் அழிவார்கள் என்று ஏங்குகிறோம். இன்னொரு ஈழப்போர் எத்தனை காலம் கழித்து உருவாகும்? இத்தகைய மாபெரும் கொலைபாதகத்தை செய்த 10,000கணக்கான சிங்கள வெறியர்கள், காடையர்கள் என்றைக்காவது மனிதர்களாக மாறுவார்களா, மாற முடியுமா என்று நமக்குள்ளேயே கேட்டுக்கொள்கின்றோம். நாள்தோறும் நொந்து கொள்ளுகின்றோம். விடியலை எதிர்நோக்கி, விடுதலையை எதிர்பார்த்து பல தேசங்களுக்கு புலம்பெயர்ந்து போன பலரும் நாள்தோறும் பொழுதுதோறும் நெஞ்சுக்குள்ளே விம்மிக் கொண்டு கிடக்கின்றனர். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் இந்த நூல் எண்ணருமை ஈழமே என்கின்ற மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய 17 ஒப்பற்ற கவிதைகள் அடங்கிய நூல் வெளிவந்துள்ளது. அந்த கவிதையினுடைய முடிவிலே மகாகவி ஈரோடு தமிழன்பன் இப்படி முடிப்பார். தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து கொண்டும்
உண்டும் உறங்கியும் இத்தகைய வாழ்வை யாருக்கு அடிமைகளாய் யாரின் நலத்திற்காய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தமிழறம் நமக்குள் உயிர் தெழுமா என்று கேட்டு முடிக்கின்றார். அன்பானவர்களே, திறனாய்வாளர் கோவை ஞானியினுடைய முன்னுரையிலிருந்து பல பகுதிகளை வைத்து எண்ணருமை ஈழமே என்கின்ற மகாகவியரோட தமிழன்பனின் நூலை உங்கள் முன் படைத்தேன். இப்பொழுது அந்த நூல் ஏன் உருவாகியது, எப்படி உருவாகியது என்பதை மகாகவி ஈரோடு தமிழன்பன் நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதன் பிறகு தமிழ் ஈழ கவிஞர்களும் புலம்பெயர்ந்த தமிழ் ஈழ கவிஞர்களும் தமிழகத்து கவிஞர்களும் இன்று அந்த நாள் என்கின்ற தலைப்பிலே சில கவிதைகளை, நெஞ்சத்து குமுறல்களை நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். புதுச்சேரியின் ஒரு துளி கவிதை அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. இதோ மகாகவி ஈரோடு தமிழன்பன். அமெரிக்க வானொலியும் புதுவை ஒரு துளி கவிதை அமைப்புமாக சேர்ந்து நடத்துகிற இந்த தமிழ் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் எல்லையற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இன்றைய தமிழ் நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சியாகவும் அமையும், தமிழர்கள் நிகழ்ச்சியாகவும் அமையும். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட என்னுடைய நூலை பற்றிய ஒரு அலசல் இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். எண்ணருமை ஈழமே என்ற என்னுடைய நூலை, ஈழத்தமிழ் போராட்டத்தை குறித்தான கவிதை நூலை உலக தமிழர் பார்வைக்கு வானொலியை நான் பாராட்டுகிறேன். உலகம் முழுமையும் கவிதைகள் வளர்ந்து வந்த விதம், வந்த விதம் எல்லாம் ஆராயப்பட்டது. பெரும்பாலும் போர்கள் ஆதி காவியங்களான இலியாடும் சரி, உதேசியமும் சரி, போர் களத்திலே இருந்து பிறந்த வீரம். நாட்டினுடைய மிக பழைய இதிகாசங்கள் என்று பேசப்படுகிற, பின்னால் காவியங்களை உருவாக்குகிற ஊற்றுக்கண்களாக இருக்கின்ற ராமாயணமும் பாரதமும் கூட போர்க்களத்தோடு தொடர்புடையவைதான். காரணம், மனித வாழ்க்கையில் போர் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது, பெரிய பெரிய முன்னேற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. அதனால் நான் போரை பாராட்டுகிறேன் என்று பொருள் அல்ல. போரினுடைய இன்னொரு முகம் அதற்கு இருக்கிறது. அந்த முகம்தான் மனித குலத்திற்கு எதிரான குலம், உயிரினத்திற்கு எதிரான குலம். ஆனால் உயிர் துடிப்புள்ள சமூகம் மாறுதல்கள் தேவைப்படுகிற போதெல்லாம் ஏதேனும் ஒரு முரண்பாட்டை எதிர்கொள்கிறது. அந்த முரண்பாட்டின் மூலமாகத்தான் மாறுதலும் வளர்ச்சியும் உலகத்தில் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சங்க இலக்கியம் கூட ஒரு வகையான போர் சூழலில் பிறந்த பாடல்களை உடையவை. புறநானூற்றை பார்த்தீர்களானால் அது போர் கவிதைகளையும் அரசருடைய வீர பற்றிய கவிதைகளையும் பொது அறம் பற்றிய கவிதைகளையும் உடையதாக இருக்கிறது. Poems of War and Wisdom என்று புறநானூற்றை சொல்வார்கள். தமிழருடைய மிக தொன்மையான இலக்கியமே அரசியல் தளத்தை ஆதாரமாக கொண்டு பிறந்தது என்பதற்கு புறநானூறு ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல் இல்லாமல் உலக வாழ்க்கை போர்க்காலத்திலும் இல்லை, அமைதி காலத்திலும் இல்லை. அரசியல் சமூகத்தினுடைய உயிரோட்டமுடைய ஒரு தளமாக இருந்து முரண்பாடுகளில் கொந்தளித்து புதியனவற்றை எல்லாம் எதிர்கொள்கிற ஒரு நிலையை பெறுகிறது. எனவே தமிழர்களுடைய ஆதி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய புறநானூறு கூட அரசியல் காப்பியம்தான். காப்பியமாக அது உருப்பெறவில்லை. அறிஞர்கள் சொல்வார்கள், போப் சொல்லி இருக்கிறார், A.K. ராமானுஜன் சொல்லி இருக்கிறார், கிரேக்கத்தினுடைய பழைய வழக்கு இருந்து வந்த கதைகளை, சிறு சிறு சம்பவங்களை எல்லாம் தொகுத்தும் கோர்த்தும் வடிவம் கொடுத்தும் காவியங்களாக்குவதற்கு
பெரும் கவிஞரும் கிடைத்தது போல தமிழுக்கும் கிடைத்திருந்தால் புறநானூற்றிலிருந்து பல காப்பியங்கள் உருவாகி இருக்கலாம், பட்டுப்பாட்டிலிருந்து சில காவியங்கள் உருவாகி இருக்கலாம் என்று. இந்த சூழ்நிலையில் தான் நான் அரசியலையும் கவிதையும் இணைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் ஒரு அரசியல் தன்மையோடு எழுதப்பட்ட ஒரு நூல் எந்தரவை இளமை என்பது. ஆனால் கற்பனை அரசியல் இல்ல, நடைமுறை அரசியல். என்னுடைய அருமை தமிழ் மக்கள் ஈழத்தில் சந்தித்த கொடுமைகளினுடைய விளைவாக, மரணத்தினுடைய விளைவாக தமிழுக்கு வந்து சேர்ந்தவை எண்ணற்ற கவிதைகள். அவை பெரும்பாலும் காயங்களிலிருந்து பிறந்தவை, கண்ணீரிலிருந்து பிறந்தவை, இழப்புகளிலே இருந்து பிறந்தவை, அழுகையிலிருந்து பிறந்தவை, ஆவேசத்திலிருந்து பிறந்தவை என்றெல்லாம் பல வகையாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஈழத் தமிழர் போராட்டம் முதலில் அமைதி வழியாக தொடங்கியதுதான், ஆயுதம் எந்தாத முறையில் தொடங்கியதுதான். ஆனால் அது எடுபடவில்லை, வெற்றி காணவில்லை என்ற நிலை வந்த போது வேறு வழி இல்லை என்று ஈழத்து இளைஞர்கள் ஆயுதங்கள் பக்கமாக சாய்வார்களானார்கள். அதனுடைய விளைவு வெற்றியும் தோல்வியுமாக தமிழுடைய வரலாறு போர்க்களத்தில் ஊசலாடி கொண்டிருந்தது. 2009 ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் எந்த விடுதலை போராட்டமும் விடுதலையை பெறாமல் முடிவடைவதில்லை. முடிவடைவது எப்போது என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே அது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் எல்லருமே ஈழமே என்ற ஒரு நெடிய கவிதைகளை உடைய ஒரு நூலை படைத்தேன். ஏறத்தாழ ஒரு காப்பிய தன்மை வாய்ந்த பிராக்மெண்ட் ஆஃப் எத்திக் என்று சொல்லலாம், காப்பிய துணுக்குகளை உடைய ஒரு படைப்பு என்றதை சொல்லலாம். அந்த படைப்பை நான் ஆக்கினேன். அப்படி ஆக்குகிற சூழலை எப்படி வந்தது என்று கேட்டீர்களானால், அந்த போரினுடைய உச்சகட்டமாக இருந்த சம்பவங்கள் கிளிநொச்சியிலும் மற்ற இடங்களிலும் வன்னியிலும் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிற நிலைமை, பதுங்குகுழிக்குள்ளேயே பள்ளிக்கூடங்களும் வீடுகளும் பாடசாலைகளும் குடும்பங்களும் இருந்த காலம், பதுங்குகுழியே வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒரு காலத்தில் தமிழர்கள் வாழ்க்கையும் பதுங்குகுழிக்குள் இடப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதை அது. அந்த கவிதைகளுக்கான சம்பவங்கள் எல்லாம் மெய்யானவை, வரலாற்றில் பதிவானவை. அவற்றை கவிதையாக்குகிற போது என்ன சிக்கல் வரும் என்று கேட்டீர்கள், ஒன்று வரலாறும் கவிதையும் எழுதப்படுகிற போது கவிதையில் வரலாறு வரலாம், ஆனால் வரலாற்று சொல்வதற்காகவே கவிதை எழுத முடியாது என்று கூறுவார் ஞானி. வரலாற்றை கவிதையாக சொல்லுகிற போது வரலாறு வெற்றி பெற்றால் கவிதை தோற்கும், கவிதை வெற்றி பெற்றால் வரலாறு தோற்கும். கவிதையும் வரலாறும் தோல்வி அடையாதபடி இரண்டையும் இணைத்துக் கொண்டு இந்த கவிதையை தேரை ஓட்ட முடியுமா என்றால் ஓட்ட முடியும் என்பதற்கு எனக்கு முன்னோடியானவன் பேப்லோ நெரூடா. அரசியலுக்கு கவிதையின் அழகையும் கவிதைக்கு அரசியலின் கம்பீரத்தையும் வழங்கிய அவனுடைய பொது பாடல் என்ற பெருந்தொகுப்புத்தான் எனக்கு இப்படிப்பட்ட கவிதைகளை புனைவதற்கான உந்து சக்தியை உதவியது என்று நான் சொல்வேன். பொதுப்பாடல் என்ற பெரிய தொகுதியில் மானுட விடுதலையை நோக்கி ஆப்பிரிக்க நாடுகளில் தென் அமெரிக்க நாடுகளில் எழுந்த கிளர்ச்சிகளை போராட்டங்களை நெரூடா பாடியிருக்கிறார். சிலே பற்றியும் அர்ஜென்டினா பற்றியும் பெரு பற்றியும் அவன் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களிலே எல்லாம் அங்கங்கு நாம் எதிர்பார்க்கிற காவியத்தன்மை குறைந்த பகுதிகளும் உண்டு. இது பொதுவானது, தவிர்க்க முடியாது, விளக்க முடியாது, விளக்க கூடாது. ஆனால் அவற்றையும் தாண்டி அந்த பொது பாடல் என்ற அந்த ஒட்டுமொத்த நூலில் பேப்லோனுடைய கவித்துவம் அந்த சமூக விடுதலைக்கான, அரசியல் விடுதலைக்கான, வாழ்க்கை விடுதலைக்கான மக்களின் துடிப்பை அப்படியே அள்ளி கொண்டு வந்ததுதான். அந்த போக்கிலே தான் அந்த கவிதைகளை எழுதினேன். அந்த கவிதைகளை எழுதுகிற போது எனக்கு இலங்கையினுடைய வரலாற்று அறிந்து கொள்ளுகிற தேவை ஏற்பட்டது. இலங்கை மக்களுடைய மத பிடிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இலங்கையில் இனவழியாக எப்படி அமைப்புகள், மனிதர்கள், சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய தேவை வந்தது.
இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் அந்த கவிதை நூலை எழுதினேன். அப்போது எனக்கு துணை செய்தவர் காந்தளகம் சச்சிதானந்தம் அவர்களும் இளைஞருடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர் ஸ்ரீ கணேசன் ஆவார்கள். எனக்கு வேண்டிய நூல்களை எல்லாம் சில நூல்களை எல்லாம் அந்த தருணத்தில் இந்த நூலை வெளியிட்ட அன்னை உத்தம பதிப்பகத்தினுடைய வேணுகோபால் அவர்கள், விழிகள் பதிப்பகம் நடராஜனுடைய அண்ணன், எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நூலுக்கு ஒரு அழகான பதிப்புரையும் வேணுகோபால் எழுதியிருக்கிறார். ஞான நீண்ட முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு நான் கவிதை எழுத முற்பட்ட போது அது தை பொங்கலை ஒட்டி வருகிற எல்லையில் அந்த கவிதைகள் எழுதப்பட்ட போதெல்லாம் ஈழ கவிதைகளை எழுதினேன். அப்போது இதழ்கள் கேட்ட போதெல்லாம் எந்த இதழானாலும் சரி ஈழத்தமிழ் கவிதை தான் எழுதி கொடுத்தேன். அப்படி வந்த கவிதைகளில் 15 கவிதைகள் முதலில் தொகுப்பாயின. பிறகு 17 கவிதைகள் தொகுப்பாயின. அந்த கவிதை நூல் தான் முதலாக ஈழ போராட்டத்தை ஒரு காவியத்தன்மையோடு தமிழில் வெளிப்பட்ட நூல் என்று நான் கருதுகிறேன். ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நூலை பற்றி இன்று நீங்கள் பேசுவதும் கேட்பதும் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஈழத் தமிழர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சுக்கு இதமாகவும் அதே சமயத்தில் நெஞ்சுக்கு இழந்து போன சேரங்களை மீண்டும் கொண்டு வருவதாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஈழத் தமிழர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கவிதை நிகழ்ச்சியில் பாடுகிறவர்களெல்லாம் ஈழத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணுகிற போது அந்த துக்கத்தின் பிள்ளைகளாக திக்கெங்கும் இருக்கிறவர்கள் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இதை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அமெரிக்க வானொலிக்கு எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றியும். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழ் அன்பன் ஐயா அவர்களின் எது மிச்சமானது என்கிற கவிதையை வாசிப்பது ஜெயா மாறன், அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருந்து. எது மிச்சமானது? கிளிநொச்சி மண்ணை வெடிகுண்டுகளால் விமானங்கள் உழுதன. சீரும் சிங்கள வான வண்டுகள் இரைச்சல் உறக்கத்தை அமைதியை சிதைத்த போது ஓர் அறைக்குள், ஓர் இடத்தில், ஓர் ஒற்றை புள்ளிக்குள் ஒடுங்கி நடுங்கின தமிழ் குடும்பங்கள். எங்கள் குடும்பம் இனி அங்கிருக்க முடியாது என கனகராயன் குளத்திற்கு போய் சேர்ந்தது மூட்டை முடிச்சுகளோடு. அம்மா சுதிப்பெட்டியோடும் கொஞ்சம் துணிமணிகளோடும் படமாய்விட்ட அப்பா படத்தோடும், தாத்தா கைத்தடியோடும் கைக்குடையோடும் மருந்து பையோடும் மூட்டு வலியோடும், தம்பியும் தங்கையும் பாட புத்தகங்களோடும் பள்ளி உடுப்புகளோடும் பள்ளிக்கு திரும்பி போக முடியுமா என்ற வினாவோடும் ஐயத்தோடும், கனகராயன் குளத்தின் கோயிலில் சுமைகள் இறக்கி வேர்வையை கண்ணீரை விரல்கள் துடைக்கும் முன் அரசு படை அரக்க வண்டுகள் உருமல், வீடுகள் பிளக்கும் ஓசை, வீரிடும் அழுகை ஓலம், கோயில் சுவர்களில் வெடி மின்னல் வீழ்த்தும் தெரிப்புகள், அங்கிருந்து விரட்டப்பட்ட பறவைகளாய் அக்கராயன் குளத்திற்கு அச்சச்சிறகடிப்புகள். ஆயின் புலிகளின் வேகமும் கோபமும் விடுவித்தன கிளிநொச்சியை. உதைப்பட்டு சிங்கள அலைகள் பின்வாங்கின. உடைந்த உதட்டுக்கு உலர்ந்த புன்னகை திரும்பியது போல எம் குடும்பம் திரும்பியது மறுபடியும் கிளிநொச்சிக்கு. முனகும் சுதிப்பெட்டியோடு அம்மாவும், கம்பிகளின் நம்பிக்கை குறைந்த கைக்குடையோடு தாத்தாவும், கீறல் விழுந்த கண்ணாடிக்குள்ளிருக்கும் அப்பா படத்தோடு தங்கையும், மிச்ச சொச்சமான துணி மூட்டை புத்தக பைகளோடு தம்பியும் உள்ளே நுழைந்த போது, தனிமையில் விட்டு சென்று விட்டீர்களே என்று வீடு அழுதது. வீட்டு வாசலில் வாடி போயிருந்த முல்லை கொடி அழுதது. உள்ளே இருந்து அடுப்படி கடந்து ஒடுங்கியும் நடுங்கியும் வெளியே வந்த பூனை அழுதது. புகையும் நெஞ்சங்களோடு புகைந்தது வீட்டு அடுப்பும் சில நாள்கள். அவர்கள் புலிகளின் ஆதரவாளர்கள் அல்ல. ஆனால் புலிகளைத் தவிர வேறு ஆதரவும் அவர்களுக்கு இல்லை. சிதறுபடாத ஒரு தேதியை கூட காலம் அவர்களுக்கு நாள் காட்டியில் விட்டு வைக்கவில்லை. பயந்தும் பக்தியில் உறைந்தும் அம்மா பாடும் பதிகங்களிலும் பண்களிலும் பதியத் தொடங்கின தோட்டாக்கள்.
சுதிப்பெட்டியின் அடிப்பகுதிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மரணங்கள். மறுபடியும் அரச விமானப்படை ஆகாயம் பிளந்தது. தாத்தாவின் கைத்தடி மிச்சமானது, கைக்குடை மிச்சமானது. தாத்தா மிச்சமாகவில்லை. பாட நூல்கள் மிச்சமாகவில்லை. விளையாட்டு பொம்மைகள் மிச்சமாகவில்லை. பள்ளிக்கு கொண்டு போகும் சோற்று போசிகள், முதுகில் தொங்கும் பைகள் மிச்சமாகவில்லை. விளையாட்டு பந்துகள், மட்டைகள், முத்தையா, முரளிதரன், டெண்டுல்கர் படங்கள் மிச்சமாகவில்லை. குற்றுயிரும் குலையுயிருமாக தம்பியும் தங்கையும் மிச்சமானார்கள். தங்கை தொலைபேசியில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அண்ணனிடம் கதைத்தாள். அம்மா மிச்சமானதை, அவள் சுதிப்பெட்டி மிச்சமானதை, அவள் கைகள் மிச்சமாகாமல் போனதை. அழுகை அடுக்குகளின் கீழ் அவர்கள் உயிர்ப்புகளை வெப்பங்கள் தயாரித்தன. வெந்து முடிந்த கனவுகள் தயாரித்தன. அம்மாவின் கைகள், ஆசையோடு எம்மை அள்ளி எடுத்து வளர்த்த கைகள், அமுதூட்டி அணைத்த கைகள், பள்ளிக்கு எம் கைகளை பிடித்து அழைத்து போன பாசமிக்க கைகள், எம் கன்னங்களை தடவிய கைகள், கருணை மிகுந்த கைகள் இன்று இல்லை. தலைவலி என்றால், உடல் வலி என்றால், தைலத்தோடு தன் இதயத்தையும் வைத்து தடவிய கைகள் இன்று இல்லை. எந்த ஒப்பந்தம் நிறைவேற கைகள் தேவைப்பட்டன? பண்டா செல்வா, டட்லி செல்வா, ஜெயவர்த்தனே ராஜீவ், எந்த ஒப்பந்தம் நிறைவேற எம் அன்னையின் கைகள் பறிக்கப்பட்டன? எந்த சமரச பேச்சின் முடிவில் எம் அன்னைக்கு கைகள் திரும்ப கிடைக்கும்? இருப்பவர்கள் அந்தரங்கத்தில் அக்கைகள் அசைகின்றன. எந்த ஒப்பந்தத்தையும் நம்பாதீர்கள். இறந்தவர்களின் இரவா லட்சிய துடிப்புகளுக்குள் போய் அக்கைகள் உயர்கின்றன. எம்மை இழந்தவள் துயரங்கள் உங்கள் வெற்றியால் ஈடுகட்டப்படும். வெடி நெடியுடன் வீட்டில் உடையாது கிடக்கும் அம்மாவின் சுதிப்பெட்டியில் வைத்து குடும்பத்தின் கொஞ்ச நஞ்சம் இருந்த மகிழ்ச்சி, மங்கலான குதூகலம், கொண்டாட்டம், பேச்சு, தயங்கி வெளிப்படும் சிரிப்பு எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டன. நன்றி. நிலத்தின் சாட்சியாக எங்கள் துயரங்களால் நிரம்பியிருக்கும் பூமியின் கடலையும் அதில் பொங்கும் அலைகளையும் நேற்றைக்கும் சபித்தேன். கடலே, நீ எம்மை குருதியின் கைதியாக்கினாய், கண்ணீரின் மயானமாக்கினாய். கடலே, நீ எம்மை குருதியின் கைதியாக்கினாய், கண்ணீரின் மயானமாக்கினாய். அலைகளே, எங்கள் நிலத்தின் குழந்தைகளை போர் காயங்களோடு பிணமாக நீயே உள்வாங்கினாய். நுரைக்கு முந்தன் உப்பு நீரில் அம்மா என்று அழைக்கத் தொடங்காத ஒரு தலைமுறையின் பச்சிளம் குரல்கள் எழுகின்றன. நுரைக்கு முந்தன் உப்பு நீரில் அம்மா என்று அழைக்கத் தொடங்காத ஒரு தலைமுறையின் பச்சிளம் குரல்கள் எழுகின்றன. இந்த முள்ளிவாய்க்காலே, நந்திக் கடலே, வட்டுவாகலே, எழுகின்ற சூரியனின் முதல் கதிர் உங்களில் தான் படும். எழுகின்ற பாடலின் முதல் சொல் உங்களில் தான் இருக்கும். எழுகின்ற நினைவுகளும் உங்களின் மீதே படர்கிறது. துயரமே, உனக்கும் எனக்கும் எத்தனை நூற்றாண்டு பந்தம்! கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்தே என்றெனக்கு ஞாபகம். ஆக தமிழுக்கும் உனக்கும் ஒரே வயது. தமிழே, நான் உன் பிள்ளை. நான் உன் 1000 ஆண்டுக்கு பிந்தைய பூட்டன். உனக்காய் தழும்புகளை வாங்கிய வீரயுகத்தின் கடைசி குழந்தை. வங்கக்கடலின் கரையோரத்தில் என் ஒற்றைக்கால் சிதைந்து கிடக்கிறது. எனது அம்மாவின் உடலம் கைவிடப்பட்டது. எனது சகோதரி காணாமலாக்கப்பட்டாள்.
நான் உன் 1000 ஆண்டுக்கு பிந்தைய பூட்டன், உனக்காய் தழும்புகளை வாங்கிய வீரயுகத்தின் கடைசி குழந்தை. வங்கக்கடலின் கரையோரத்தில் என் ஒற்றைக்கால் சிதைந்து கிடக்கிறது. எனது அம்மாவின் உடலம் கைவிடப்பட்டது. எனது சகோதரி காணாமலாக்கப்பட்டாள். வீரயுகத்தின் புதல்வர்கள் நிலத்திற்குள் புகுந்தனர். துவக்குகள் விடத்தல் காடுகளில் மிதந்தன. இறுதி நேரங்களின் பாடல்களில் தோல்வியின் சொற்கள் சுற்றி வளைத்தன. முற்றுமுழுதாய் ஆக்கிரமிக்கப்பட்ட எங்கள் நிலத்தில் அந்த கனவு மாத்திரம் ஒரு கடல் காக்கியைப் போல, ஒரு கடல் ஆமையைப் போல பறந்தும் நீந்தியும் கொள்கிறது. துல்லியமான வேட்கையோடும் விடுதலையின் ஒலியோடும். கள்ளிச் செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணில் துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரைச் சொல்ல முடியாது மெல்ல அசையும் நந்திக்கடல். கள்ளிச் செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணில் துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரைச் சொல்ல முடியாது மெல்ல அசையும் நந்திக்கடல். வெள்ளி முளைக்கும் அந்திக் கருக்கல் அவலப்பட்ட இனமொன்றின் தலையில் கொள்ளி விழுந்த நாளை கூறும். வெள்ளி முளைக்கும் அந்திக் கருக்கல் அவலப்பட்ட இனமொன்றின் தலையில் கொள்ளி விழுந்த நாளை கூறும். அள்ளி அவன் அன்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாயெரிக்கும். அள்ளி அவன் அன்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாயெரிக்கும். கண் எட்டு திசையெங்கும் மண் திட்டியாய் கிடக்கும் புதைகுழிக்குள் புதையுண்டு கிடக்கின்ற உறவுகளின் இறுதி மூச்சு வீசும் காற்றில் வெப்பத்தை இறைக்கும். கண் எட்டும் திசையெங்கும் மண் திட்டியாய் கிடக்கும் புதைகுழிக்குள் புதையுண்டு கிடக்கின்ற உறவுகளின் இறுதி மூச்சு வீசும் காற்றில் வெப்பத்தை இறைக்கும். செந்நீர் கலந்த சேற்றுக் கடற்கரையில் வேரறுந்து போன விடுதலை போர் வரலாற்றைச் சுமந்து இன்னும் மௌனமாக அசை போட்டுக் கொண்டிருக்கும் முடிவில்லா முள்ளிவாய்க்கால். செந்நீர் கலந்த சேற்று கடற்கரையில் வேரறுந்து போன விடுதலை போர் வரலாற்றைச் சுமந்து இன்னும் மௌனமாக அசை போட்டுக் கொண்டிருக்கும் முடிவில்லா முள்ளிவாய்க்கால். நன்றி, வணக்கம். என்று மீட்போம். மே 18 உலகில் பலருக்கு இதுவும் ஒரு நாள். உலகில் பலருக்கு இதுவும் ஒரு நாள். ஆனால் தமிழருக்கோ, எம் தமிழருக்கோ இனத்தின் பெரும் வலிகளை, தனியரசு கனவுகளை, புலிகளின் நினைவுகளை, என்றும் மறவா தமிழீழ உரிமைகளை அத்துணையும் சுமக்கும் தனியொரு நாள். அத்துணையும் சுமக்கும் தனியொரு நாள். இந்த நாள் மனிதர்கள் கொல்லப்பட்டதற்கான சாட்சி மட்டும் இல்லை. இந்த நாள் மனிதர்கள் மட்டும் கொல்லப்பட்டதற்கான சாட்சியக்கான நாள் இல்லை. உலகின் மனிதமே மடிந்த நாள். உலகின் மனித நேயங்களே மடிந்த நாள். இந்த நாள் தமிழர் நிலத்தில் போர் நின்றதற்கான சாட்சியாக இல்லை. இந்த நாள் தமிழர் நிலத்தில் போர் நின்றதன் சாட்சியாக இல்லை. சமாதான வேடம் பூண்ட நரிமுக நாடுகளின் முகம் காட்டிய சாட்சி. சமாதான வேடம் பூண்ட நரிமுக நாடுகளின் முகம் காட்டிய சாட்சி. இந்த நாள் போர் மௌனித்ததற்கான சாட்சி இல்லை. காந்தி தேசத்தின் அறவழி மடிந்து போனதன் சாட்சி. காந்தி தேசத்தின் அறவழி மடிந்து போனதன் சாட்சி. இந்த நாள் வெள்ளை கொடிகளே சிவப்பாய் மாறிய கொடூரத்தின் சாட்சி. வெள்ளை கொடிகளே சிவப்பாய் மாறிய கொடூரத்தின் சாட்சி. அத்துணையும் கடந்து வீழ்ந்து விட்டோமா நாம்? அத்துணையும் கடந்து வீழ்ந்து விடுவோமா நாம்? அத்துணையும் கடந்து வீழ்ந்து விடவில்லை நாம். உறக்கச் சொல்வோம், அத்துணையும் கடந்து வீழ்ந்து விடவில்லை நாம். வீழ்ந்து விட மாட்டோம் நாம். வீழ்ந்து கிடப்பதுதான் தோல்வி. வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்துணை முறை வீழ்ந்தாலும், எத்துணை முறை வீழ்த்தப்பட்டாலும், அத்துணை முறையும் வீறு கொண்டெழும் தமிழ் போல. அத்துணை முறையும் வீறு கொண்டெழும் எம் தமிழ் போல திரண்டெழுவோம். எம் தமிழ் போல மீண்டெழுவோம். தமிழர் கடலை கட்டி எழுப்பிய சோழர்களின், தமிழீழ கடலை கட்டி எழுப்பிய புலிகளின்,
எத்துணை முறை வீழ்ந்தாலும் மீண்டெழும் தமிழினத்தின் வரலாறு சொல்லும், அதன் சுவடுகள் சொல்லும், அதன் நினைவுகள் பலம் கொடுக்கும். நந்திக்கடல் பொங்கி எழும், தமிழினம் திரண்டெழும், மனம் தளரா அணிதிரண்டால், மனம் தளரா அணிதிரண்டால், அன்று பிறக்கும் எம் விடியல், அன்று மீண்டெழும் எம் நிலம். அன்று பிறக்கும் எம் விடியல், அன்று மீண்டெழும் எம் நிலம். வழிகள் பொறுத்து நட வழிகள் பிறக்கும், வழிகள் பொறுத்து நட வழிகள் பிறக்கும். தாய்க்கு வலி இல்லாமல் பிரசவமா, அதனால் வழிகள் பொறுத்து நட வழிகள் பிறக்கும். இது பிரசவிக்கும் காலம், இது பிரசவிக்கும் காலம். மீண்டெழுவோம், தமிழர் நிலத்தை கட்டி எழுப்புவோம், மீட்டெடுப்போம், தமிழர் உரிமைகளை மீட்டெடுப்போம். எம் இறையாண்மை எம் கையில், எம் நிலம் எம் உரிமை. என்றும் மீட்போம் எங்கள் மண். இருண்டு போன பக்கங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறது எங்கள் வீரம். நாளைக்காய் போராடி நலிந்தே போனாலும் அந்த விடியலுக்காய் விழித்திருக்கிறது எங்கள் விழிகள். இதயமற்றோரின் இறையாண்மைக்குள் எட்டாக்கனியாகி கசந்து கொண்டிருக்கிறது எங்கள் கனவு. வயிற்று பசியோடும் வற்றி போன கண்ணீரோடும் தடுமாறிக் கொண்டிருக்கிறது எங்கள் லட்சியம். எங்கள் வீரத்தின் துளிர்களையும் வென்றே தின்றுவிட ஒட்டிக் கொண்டிருக்கும் பீடைகளோடே நகர்கிறது எங்கள் நாட்கள். எம்மவர் குருதியெல்லாம் ஆராய் ஓடி அந்த நந்திக்கடலில் கலந்த போதும், சிதைந்து போன பெண்டங்களை மாரோடு சேர்த்தள்ளி ஓலமிட்ட உறவுகள் ஆங்கே ஒடுக்கப்பட்டு போன போதும், போர்க்களத்தில் எங்கள் பெண்கள் கற்புக்காய் கதறிய போதும், உரிமைக்காய் கோஷமிட்ட எங்கள் உறவுகளின் குரல் வலைகள் அந்த சிறையுள்ளே சிதைக்கப்பட்ட போதும், என்றும் சிதைந்திடாது எங்கள் கொள்கை, இனியும் சிந்திடாது எங்கள் குருதி. காலங்கள் இத்தனையும் கடக்கட்டும், நாங்கள் நேரிட்ட துயரங்களே எம்மை வெறுக்கட்டும். நேற்று பெய்த மலையில் முளைத்த காலன் அல்ல நாங்கள், அவர்கள் நினைத்தவுடன் பிடுங்கிவிட. எமக்கான தலைவன் உருவாகும் நாள் நாளையோ நாளை மறுதினமோ. என்றும் மீட்போம் எங்கள் மண். நான் இலங்கையின் மட்டக்களப்பில் இருந்து கேஎன்ஏ கலைஞானகுமார். வணக்கம். என்றும் மீட்போம் எங்கள் மண் எனும் தலைப்பில் பதுளையில் இருந்து கவிஞர் KS கலை எழுதியுள்ள கவிதையை வாசிப்பவர் தங்கேஸ்வரன் ஓசூர். கிழித்தெறியப்பட்ட கிளிநொச்சியும் கொல்லி வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலும் பாழாகி போன யாழ்ப்பாணமும் எழுதி கொண்டிருக்கும் கரைபடிந்த சிறை புராணங்கள் இவை. காக்கிகளும் காவிகளும் தாக்கியும் தூக்கியும் சரியாக பிழை செய்து சரித்திரத்தின் முகத்தில் தரித்திர குருக்கள்களை சித்திரமாய் கீறி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறோம். கணவனை தெருவிலே தொலைத்து, குழந்தையை கருவிலே களைத்து, கூற்றனுக்கும் வேண்டா உயிர் சுமக்கும் கூடுகளின் கேட்டினை சுமக்கும் நாடிது. பகலவனை கும்பிக்குள் குடியிருத்தி உடல் கொளுத்தி பத்தினிகள் அடக்காகி பட்டினியை போக்கிக் கொள்ள பலருக்கும் பசி போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கலாச்சாரம் காத்து வியாபாரம் செய்த காலம் போய் கள்ளச்சாராயம் காய்த்து விடிவில்லா திசை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. திருவோடு ஏந்தி தெருவோடு போனாலும் ஒரு நேர இறைக்கு இருகாசு கொடுக்க ஈரம் இல்லாத வீதிகளில் பாரந்தாளாமல் துவளும் பிறப்பூர் பரதேசிகளின் பிச்சை கோலங்கள். அடிவயிற்றின் எரிச்சல் கேவலமாய் விம்மலாய் விசும்பலாய் விரக்தியாய் உதடு வரை வந்து உமிழ்நீடோடு மீண்டும் வயிறு நோக்கி நகர்கிறது. வெளியில் சொன்னால் நாங்கள் உள்ளே இருப்போம் என்பதால். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலே அல்லற்படும் ஏழை மக்களின் தீர்த்து குடிசைக்கும் சோற்று பருக்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை நோக்கி அறிக்கை விட்டு அலைகிறார்கள். நல்லூர் கந்தனுக்கும் நயினை நாகபூசணிக்கும் அள்ளிக் கொடுக்கும் அயோக்கியர்கள். கந்தகத்தீயில் வெந்து கருகிய வாழ்க்கைக்கு குந்தகம் செய்து குடித்தனம் நடத்தும்
கயமை நெஞ்சத்தாரின் தேர்தல் சிரிப்போடு அரங்கேறும் கபட நாடகங்கள் அரசியல் மேடைகள். உயிர் வாங்கிகள் கையில் ஒளி வாங்கிகள். இவர்கள் உரமோடு கக்குவதோ தரமான வார்த்தைகள். பூசி மெழுகி மக்களை தழுவி வாக்கு வாங்கி வாகிச்சூடிய பின் காய்ந்த வயிறு கருகி கிடக்க மக்களை கை கழுவிய பாவத்தோடு பிஸ்வங்கி பெருகி கிடக்கும். விக்கினங்கள் தீர்த்து விடியலும் விடுதலையும் வாசலுக்கே தருவதாக முன்மொழிந்தும் பின் வழிந்தும் வாக்கு கேட்டு வருகின்ற அவாச்சாரியர்களே, எங்களுக்கு வீடே இல்லை, வாசல் ஏதடா? சொந்த வீட்டையே சூறையாடுவதும் அறிவேடம் பூண்ட நரிகள் அரியாசனத்தில் கூத்தாடுவதும் காட்டில் நடக்காது, நாட்டில் நடக்கும். மூக்குத்தி போடுவதாய் பொய்யுரைத்து துளையிட்டு மூக்கணாங்கயிரிட்டு எங்களை மூர்க்கமாய் இழுத்து போகிறது இன்றைய ஜனநாயகம். அச்சமில்லை அச்சமில்லை என்று சொன்ன தமிழனுக்கு இன்றேதும் மிச்சமில்லை மிச்சமில்லை. நெஞ்சில் இடி விழுந்து கன்னத்தில் மழை பெய்து வாழ்க்கையில் ஆழிப்பேரலை தாக்குவதால் எப்போதும் எங்கள் வாழ்க்கை ஈரமாய் இருக்கிறது. இந்த ஈரத்தில் விளையும் எங்கள் மாவீரத்தின் வேர்கள் விதைக்கப்பட்ட நிலத்தடியில் விருட்சம் என வீறு கொள்ளும். இந்த நச்செல்லாம் காவு கொள்ளும். நன்றி, வணக்கம். நான் மெய்யன் நடராஜா, துஹாகதா. இன்று அந்த நாள். வேருடன் உயிர்களை பிடுங்கிய கொடுமையில் விதவையை முடவரை விதைத்தனர் கொன்று. வேருடன் உயிர்களை பிடுங்கிய கொடுமையில் விதவையை முடவரை விதைத்தனர் கொன்று. ஊரோடு கதறிய குமரியர் அழுகையை உதறிய காமுகர் சிதைத்தனர் அன்று. ஊரோடு கதறிய குமரியர் அழுகையை உதறிய காமுகர் சிதைத்தனர் அன்று. மாரோடு தாயவள் கழுத்தினை அறுத்து மாறினை தட்டிய பாதகம் தன்னை. மாரோடு தாயவள் கழுத்தினை அறுத்து மாறினை தட்டிய பாதகம் தன்னை. கூறிட மொழி இல்லை, குமுறிட வழி இல்லை, கொடுமையை நினைத்திட பதறுது நெஞ்சம். கூறிட மொழி இல்லை, குமுறிட வழி இல்லை, கொடுமையை நினைத்திட பதறுது நெஞ்சம். ஆறிட மறுத்திடும் பொன்களை சுமந்து அழகிற சனங்களில் புன்னகை தொலைந்து. ஆறிட மறுத்திடும் பொன்களை சுமந்து அழகிற சனங்களில் புன்னகை தொலைந்து. வீரிடும் குழந்தையின் விசும்பலை அறிந்து, வீரிடும் குழந்தையின் விசும்பலை அறிந்து வேதனை படுகிற நிலையினில் இருந்து. தேரிட நினைக்கிற மனங்களில் விழுந்து தெரிக்கிற மலையென தெரிகிற அண்ணாள். தேரிட நினைக்கிற மனங்களில் விழுந்து தெரிக்கிற மலையென தெரிகிற அண்ணாள். போரினில் மறித்தவர் விதைத்தவராகி புவியினர் நினைவினில் எழுவதாம் இந்நாள். போரினில் மறித்தவர் விதைத்தவராகி புவியினர் நினைவினில் எழுவதாம் இந்நாள். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா எழுதிய இசைப்பிரியாவும் தேவயானியும் என்ற கவிதை சென்னை வித்யா மனோகர் குரலில் இதோ உங்களுக்காக. அமெரிக்க சுதந்திர தேவியின் அதிகார விரல்கள் இந்திய தேவயானியின் தன்மானத்தின் மேல் தணல் தூவிய போது அசோகத்தூண் மீது தூங்கிய அரிமாக்கள் பிடரி சிலிர்க்க எழுந்தன. இது சரிதான். மௌன குருவான நம் மன்மோகனரின் வெண்தாடி சினத்தால் பழுத்து சிவந்தது. இது சரிதான். இந்திய அரசின் உலகமகா ஆத்திரம் அட்லாண்டிக் பசிபிக் கடல் மார்புகளை கைவலிக்க குத்தியது. இது சரிதான். இந்தியர்களின் வெறிகொண்ட தோள்கள் ஒன்று சேர்ந்து வெள்ளை மாளிகையை புரட்டி போட வேகம் கொண்டன. இது சரிதான். இங்குள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளின் விருந்து மேசைகளை, மாலை நேர தேநீர் கோப்பைகளை உடைத்து நொறுக்க ராஜ்கோட்டோடும் சாந்திவனத்தோடும் கலந்தாலோசிக்க நேரமின்றி பாராளுமன்றம் பதைபதைத்தது. இது சரிதான். கொடுமன கழுகின் கூறிய அலகிலிருந்து குஞ்சை காப்பாற்றும் கோழியாக பாரதம் தேவயானியை பாதுகாக்க பதற்றப்பட்டதும் பாய்ந்ததும் சரிதான். ஆனால் எங்கள் இசைப்பிரியாவை காமுக சிங்களம் கசக்கி எறிந்ததே அப்போது? கடித்து குதறி அவள் உடலை அணுவணுவாக சிதைத்து வெறியாட்டம் போட்டதே அப்போது? அவள் மானத்தை மரியாதையை உரித்தெறிந்து நிர்வாணப்படுத்தியதை அப்போது? என்ன செய்தது இந்திய அரசு? இரவல் வாங்கியாவது 2 சொட்டு கண்ணீர் வடித்ததா? அப்போது மட்டும் இந்திய தாய் இதயத்தை வாடகைக்கு விட்டு விட்டாளா?
இலங்கையை கண்டிக்க எச்சரிக்க கதியற்று போனதோ? இசைப்பிரியா என்னும் அந்த தமிழச்சியின் பொருட்டு அல்லது இந்திய பூமியின் புதல்வியின் பொருட்டு இலங்கை அரசை எதிர்த்துச் சொல்ல சொந்த அகராதியில் வார்த்தைகள் இல்லாத வறட்சியெனில் நெருப்பின் அல்லது புயலின் அகராதிகளிலிருந்து வார்த்தைகள் கிடைத்திருக்குமே. அக்கிரமங்களை எதிர்த்து மீட்ட தன் அக்னி வீணையில் வெப்பப்பண் இல்லாமற் போனதெனில் இயற்கையின் இசை களஞ்சியத்திலிருந்து எரிமலைகளின் பாடல் குறிப்புகள் உண்டு, பார்த்திருக்கலாமே. ஒரு செடிக்கு அமுத நதியும் ஒரு செடிக்கு அமில நதியும் உற்பத்தி செய்பவளா பூமித்தாய்? வியாழன் கண்ணுக்கு வெண்ணையும் வெள்ளி கண்ணுக்கு சுண்ணாம்பும் என்று நடந்து கொள்பவளா காலத்தாய்? தேவயானிக்கு கனியான இந்திய இதயம் இசைப்பிரியாவுக்கு கல்லானது எப்படி? நேர்மையின் முகவரியில் இந்தியா இருந்திருந்தால் ஈழத் தமிழர் காப்பாற்றப்பட்டிருப்பர். இசைப்பிரியாவும் மாண்டிருக்க மாட்டாள். நியாயம் இந்திய அரசின் முகவரியில் இருந்திருந்தால் ஈழத் தமிழர் காப்பாற்றப்பட்டிருப்பர். இசைப்பிரியாவும் மாண்டிருக்க மாட்டாள். நமக்கு தெரியவில்லை. இந்தியாவின் முகவரியில் இருப்பவர்கள் யார், அல்லது யார் முகவரியில் இருக்கிறது இந்தியா? நன்றி. எனது குரலில் எனது கவிதை ஒன்று. இன்று இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டு வருகையில் இதயமோ கனக்கின்றது, இரு விழிகள் பனிக்கின்றது, உயர்வரை உலுக்கின்றது, உணர்வுகள் கொதிக்கின்றது. இறைவா, நீயே இதற்கொரு வழி சொல். இறைவா, நீயே இதற்கொரு வழி சொல். எம் இலக்கினை அடைய நீயே எமக்கு துணை நில். எம் இலக்கினை அடைய நீயே எமக்கு துணை நில். நன்றி. இது இலங்கை கிழக்கு மாகாணத்திலிருந்து கவிதையும் குரலும் ரோஷான் ஏ ஜிப்ரி. நன்றி. அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி எண்ணருமை ஈழமே என்கின்ற மே 18 நாளை நினைவு கூறும் ஒரு கவிதாஞ்சலியும் ஒரு உரை அஞ்சலியும். இந்நிகழ்ச்சியிலே மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் படைத்த எண்ணருமை ஈழமே என்கின்ற நூலாக்கத்தினுடைய பொழுதுகளை எல்லாம் நம்மோடு நினைவு கூர்ந்தார். கிளிநொச்சியின் அகர முதல்வன் அவர்களும் யாழ்ப்பாணத்தின் உமை பர்குணரஞ்சன் அவர்களும் மட்டக்களப்பின் ஹேந்திர பிரியா அவர்களும் பதுளையின் கலைஞானகுமார் அவர்களும் நுவரெலியாவின் மெய்யன் நடராஜ் அவர்களும் இரக்காமம் ரோஷன் ஏ ஜிப்ரி அவர்களும் ஆகிய ஈழத் தமிழ் கவிஞர்கள் எல்லாம் தங்களுடைய நெஞ்ச குமுறல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் இன்று அந்த நாள். அதேபோல் ஸ்வீடனில் இருந்து விஜய் அசோகன் அவர்களும் தன்னுடைய நெஞ்ச குமுறல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மகாகவி ஈரோடு தமிழன்பன் எழுதிய எது மிச்சமானது என்கின்ற ஓர் ஒப்பற்ற கவிதையை அட்லாண்டாவிலிருந்து ஜெயா மாறன் அவர்களும், இசைப்பிரியாவும் தேவயானையும் என்கின்ற மகாகவி ஈரோடு தமிழன்பனின் கவிதையை சென்னையிலிருந்து வித்யா மனோகரும் வாசிக்க நாம் கேட்டோம். துடுப்புகளில் இறுக்கிய வெளிச்ச பிடிகள் இருட்டுக்கடலின் இருளை கிழிக்க, அடிமை குளிர் போக்க விடுதலை வெயிலேற்றி வேகமாய் வரும் வாலிப படகுகள், பூப்படையும் பூபால விடுதலைக்கு மாப்பிள்ளை மார்களை அள்ளி வரும் அந்த அக்னி படகுகள், ஆதி தமிழன் இனம் நாதியற்று நசிந்து போகாமல் மீதியற்ற மரணம் அளித்த போதிமர போதனையாளர்களுக்கு பாடம் புகட்டிட, தொலைந்து போனதாய் நினைத்து கொண்டிருக்கும் ஓர் இனத்தை மீண்டும் புதுப்பிக்க இதோ வருகின்றன வீரிய படகுகள், காரிய படகுகள், வீரியத்துடன் கடலை விழுங்கி. வாருங்கள் வரிசையாய் கடற்கரை ஓரம், இரு வனப்பு கண்களில் வாரி வாருங்கள் தமிழ் ஈரம். நாம் காத்திருப்போம். விடுதலையை அடையா போர் என்பது முற்றுப்பெறா ஓர் வாக்கியம், முற்றுப்புள்ளி இல்லா வாக்கியம். விடுதலை பெறும்பொழுதுதான், விடுதலை பெற்ற பின்தான் போர் என்பது ஓயும் என்பதை வரலாறு நமக்கு கூறி உள்ளது. நம் ஒற்றுமை நம்மை காக்கும்.
நமக்காக மண்ணில் உயிர் நீத்த தியாக சீலர்களை, வீர மறவர்களை நாம் நினைவு கூறும் நாள் இது. இன்று அந்த நாள்.